ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸெலாம் நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னுடைய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நம்ம முட்டையெல்லாம் பாத்திரத்தில் வேக வைப்போம். அது வேக வைக்கிறதுக்கு எப்படியும் 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷமாவது ஆகிடும். நீங்கள் அப்படி வேக வைக்காமல் குக்கரில் ஈஸியாக வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்தில் விசில் வந்துடும். சூப்பராக அது அழகாக வெந்துடும். ரொம்ப ஓவர் குக்கும் ஆகாமல் கரெக்டாக வெந்துடும். நமக்கு உடைச்சா கூட பிசுறு இல்லாமல் சூப்பராக வரும். அது எப்படிங்கிற மெத்தடுன்னு நம்ம பார்ப்போம். முட்டையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போடுங்க. குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி முட்டை மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. நான் 5 முட்டை போட்டிருக்கிறேன். நம்ம பாத்திரத்தில் போட்டால் கூட கொதித்து அது ஒரு மாதிரி உடஞ்சி முட்டை உடஞ்சி குதிக்கிற சவுண்டில் உடஞ்சி ஒரு மாதிரி அது ஷேப் இல்லாமல் ஆகிடும். அப்படி ஆகாமல் அந்த குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். ஒரு 20 முட்டை 25 முட்டை கூட ஈஸியாக வேக வச்சிடலாம். ஒரே நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். குக்கரில் போட்டாச்சு. அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கு நம்ம இப்படி வேக வைக்கிறனால நமக்கு குக்கரில் நம்ம வைக்கிறனால நமக்கு கேஸும் மிச்சமாகும், பணத்துக்கு பணமும் மிச்சம். அங்கே பாருங்கள், 5 முட்டை ஒரே நிமிஷத்தில் ஒரே விசில் விட்டிங்கன்னா போதும். சட்டுன்னு வந்துடும் விசில். நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலையே. டக்குன்னு உடச்சி சூப்பராக எடுத்துடலாம். நீங்கள் எத்தனை முட்டைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குக்கரில் போட்டிங்கன்னா செமையாக வந்துடும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப் குக்கர் கேஸ்கெட்லாம் நமக்கு ரொம்ப நாள் லைஃப் வராது. சீக்கிரமாக நமக்கு அந்த கேஸ்கெட்டு லூஸ் ஆகிடும். கேஸ்கெட்டு அப்பப்போ மாற்றுற மாதிரி ஆகிடும். அப்படி நம்ம ரொம்ப நாள் நமக்கு லைஃப் வரணுன்னா முதல்ல கேஸ்கெட்டை எடுத்து விசில் வந்ததும் நம்ம எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் காமிச்சிடணும். சீக்கிரமாக நமக்கு குக்கர் விசில் போகணும், அவசரமாக நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் காமிச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆகிடும். நமக்கு அப்புறம் குக்கரை திறக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவசரமாக நமக்கு எதாவது சாப்பாடு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட ஒரு விசில் விட்டு இந்த மாதிரி எடுங்க. சீக்கிரமாக ஈஸியாக இதுவாகிடும். கேஸ்கெட்டு நம்ம லைஃப் வர்றதுக்கு நம்ம அடுப்புலேருந்து எடுத்ததுமே குக்கர் மூடியை கழட்டினதுமே இந்த மாதிரி கேஸ்கெட்டை தண்ணியில் நல்லா நனைச்சிடணும். அந்த ஹீட்டை நம்ம நல்லா போக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது கேஸ்கெட்டு நீங்கள் மாற்றுற வேலையே இருக்காது. எத்தனை வருஷம்னாலும் அது லைஃப் அப்படியே இருக்கும். கேஸ்கெட்டு போச்சு அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை. அதே கேஸ்கெட்டை நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? அழகான ஒரு முட்டை தோசை செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணி வெங்காயம் அதுவும் ஒரு 2 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லா வெங்காயத்தோடு அந்த மசாலா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதும் மாவு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா விரித்து விட்டுருங்க தோசையை. ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் மசாலா போட்டு அதை அப்படியே மேலே தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க. வேக வச்சா அழகான முட்டை தோசை ரெடி ஆகிடும். சூப்பராக செம டேஸ்டியாக இருக்கும். முட்டை தோசை இதை சாப்பிட்டா வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு செமையாக இருக்குங்க. சூப்பரான முட்டை தோசை ரெடி. தோசையே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு கூட ஒரே மாதிரி நம்ம தோசை ஊற்றி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி ஈவினிங்காக இப்போ ட்ரை பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான முட்டை தோசை ரெடி. இந்த 2 பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா செமையான முட்டை தோசை ரெடி. ஈவினிங் சாப்பிட்லாம், காலையில் கூட சாப்பிட்லாம். சூப்பரான முட்டை தோசை ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மல்லிகைப்பூ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மல்லிகைப்பூ எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா அதிக நாட்கள் வந்து மொட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மல்லிகைப்பூ வந்து நம்ம கட்டும்போதுவே நம்ம வந்து அந்த நூலை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி கட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா கட்டுறதுக்கும் நல்லா வரும். அதேமாரி நம்ம கட்டும்போது ரொம்ப நெருக்கமாக கட்டக்கூடாது. அப்படியே ஒரு காம்புக்கும் இடையில ஒரு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி கட்டுங்க. அப்போ தான் வந்து பூ மலர்ந்து வரும்போது ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கும். அந்த இடிச்சதுனாலே உங்களுக்கு பூ வந்து அப்படியே நொந்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நான் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டுங்க. இப்படி கட்டி வச்சிங்கன்னா 15 நாளும் மொட்டாகவே இருக்கும். ஆனால் வெடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து வாழை இலையை கட் பண்ணி வைங்க. வாழை இலையை கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே பூவை வைக்கணும். வாழை இலை கிடைக்காதவங்க நீங்கள் துணி கூட காட்டன் துணி கூட வைக்கலாம். இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் வைக்கலாம். வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில் வைங்க. வாழை இலை இருந்தால் நல்லா மனமும் மாறாமல் நல்லாயிருக்கும். கிடைக்காதவங்க காட்டன் துணி வைங்க. இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் கூட வைக்கலாம். ரொம்ப அமுத்தி வைக்காமல் இந்த மாதிரி வைக்கணும். ரொம்ப அமுத்தி வச்சாலும் அது வெடித்து வர்றப்போ ஒன்றுக்கு ஒன்று இடித்து ஒரு மாதிரி கலர் மாறிடும். அதனால் இப்படி லூஸாகவே வைங்க. இதை வச்சுட்டு மேலேயும் அந்த வாழை இலையை வச்சு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்ட மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15 நாள் கூட நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மெத்தடில் வைங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறத விட சில்வர் டப்பாவில் வைக்கிறது பெஸ்ட்டு. கூட 2 நாள் தாங்கும் பிளாஸ்டிக் டப்பாவை விட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வெண்டைக்காவை நம்ம பொரியல் பண்ணும்போது ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த குழம்புங்க இதை வச்சுட்டு மேலேயும் அந்த வாழை இலையை வச்சு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்ட மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15 நாள் கூட நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மெத்தடில் வைங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறத விட சில்வர் டப்பாவில் வைக்கிறது பெஸ்ட்டு. கூட 2 நாள் தாங்கும் பிளாஸ்டிக் டப்பாவை விட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வெண்டைக்காவை நம்ம பொரியல் பண்ணும்போது ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த கொழப்பு தன்மை சீக்கிரமாக போகிறதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்லா ஃப்ரையும் ஆகும். அந்த கொழப்பு தன்மை சீக்கிரமாக போயிடும். தயிர் இல்லாதவங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. லைட்டாக சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்தா புளிப்பு ஆகிடும். லைட்டாக சேர்க்குறனால நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். சீக்கிரமாக கிரிப்ஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அப்படியே எடுத்து நம்ம பால் டீ போட போனால் டக்குன்னு பால் சூடும் ஆகாது. கேஸும் நமக்கு வேஸ்ட்டாக போகும். அதனால் நம்ம பாலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டுருங்க. அந்த ஜில்னஸ் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் டீ போட்டிங்கன்னா கேஸும் மிச்சமாகும். டீ போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதேமாரி நம்ம வீட்டில் கரண்ட் இல்லையோ ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா பால் வாங்கிட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் இப்படி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா 3 மணி நேரம் தாங்கும். பால் கெட்டு போகாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம அடிக்கடி நம்ம வீட்டிலலாம் சிங்கு வந்து அடைச்சிக்கும். அதேமாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும். தண்ணி ஊற்றினாலே ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஸ்மெல் வராமல் அந்த அடைப்பு நீங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அது கூட வந்து அந்த தண்ணியை இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சோடாப்பு போடுங்க. நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோமல்ல அந்த சோடாப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வினிகர் சேருங்க.
அதை அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றும்போது அப்படியே அது நல்லா நுரைச்ச மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம அந்த சிங்கில் நல்லா நீங்கள் ஊற்றி சுட சுட நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த அடைப்பும் போயிடும், அந்த பேட் ஸ்மெல்லும் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த அடைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம அடைச்சிருச்சு, சிங்க் அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காசு கொடுத்து லிக்யூடு வாங்கி ஊற்றணும் அப்படிங்கிற வேலையே இல்லை. இது மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. உங்களுக்கு அடைப்புங்கிற வேலைக்கே இடம் இல்லை. அடைப்புங்கிற ஸ்மெல்லும் அடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் ஏதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு கையை கழுவோம். அப்பப்போ நம்ம கையை கழுவிட்டு அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தொடச்சிப்போம். அப்படி துடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சிங்கு பக்கத்துலேயோ இல்லாட்டி கிச்சன்லேயோ இந்த மாதிரி ஒரு டவல் நீங்கள் தொங்க விட்டுட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம சமைக்கும்போது எப்போவுமே நம்ம டக்குன்னு கை கழுவ தான் தோணும். ஏதாவது பட்டுருச்சுன்னா உடனே கழுவும். அந்த ஈரை நம்ம ட்ரெஸ்ஸில் அப்படியே தொடச்சிக்குவோம். அப்படி துடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கை கெட்டுற மாதிரி ஒரு டவலுக்கு நீங்கள் மாட்டி விட்டுக்குங்க. மாட்டி விட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம கையை கழுவிட்டு இதில் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸும் அழுக்காகாது. இந்த மாதிரி நம்ம காலண்டர் பேப்பர் இருக்கும், போன வருஷத்து காலண்டரோ எப்போ எக்ஸ்ட்ரா இருக்க காலண்டரை எடுத்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் இது ஏதாவது ஒரு ஆணியில் நீங்கள் மாட்டி விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு எண்ணெய் கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை எடுத்து ஒரு சொட்டு இந்த மாதிரி லைட்டாக ஏதாச்சும் சிந்தும், மாவு சிந்தும். அப்போ டக்குன்னு இந்த பேப்பரை கிழித்து நீங்கள் தொடச்சி டஸ்ட்பினில் போட்டுடலாம். அந்த இடமும் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து துடைக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு கை எடுத்து தொடச்சிக்கலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் தோசைக்கு ஊற்றுறதுக்கெல்லாம் நம்ம கிண்ணத்துலேயோ ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுருப்போம். தோசைக்கு ஊற்றும்போது அதை அப்படியே நம்ம கிச்சன் மேடையில் வச்சோம்னா அந்த இடமே எண்ணெய் பிசுப்பாகி அப்புறம் நம்ம கிச்சன் மேடையே கழுவுற மாதிரி ஆகிடும். அப்படி வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் கிண்ணத்தை எடுத்து அது மேலே அந்த எந்த நம்ம பாத்திரம் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்வர் தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா அந்த இடமும் க்ளீனாக இருக்கும். அந்த எண்ணெய் சுட்டுறதெல்லாம் அந்த சில்வர் தட்டிலே இருக்கும். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணாலே போதும். கிச்சன் மேடை நமக்கு க்ளீனாக இருக்கும். அந்த பிசு தன்மை எதுவும் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம இடிக்கிற உரலை இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டுற உரல் வச்சுருப்போம். அதை நம்ம எப்படி க்ளீனாக கழுவி பண்ணி வச்சாலும் எங்கே இருந்தால் வருமோ தெரியாதுங்க. அந்த கரப்பாம்பூச்சி, எல்லா பூச்சி, நூலாம்பாசி எல்லாமே உள்ளே தான் அடைஞ்சிக்கும். அப்படி அடையாமல் உரல் க்ளீனாக அப்படியே இருக்கிறதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளரோ ஒரு குண்டாவோ போட்டு நீங்கள் இதை கமுத்திட்டிங்கன்னா அதுக்குள்ளே க்ளீனாகவே இருக்கும். இதனை ஒரு ஓரமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரப்பாம்பூச்சி போனாலே நமக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியும் இருக்கும். என்ன தான் கழுவினாலும் அந்த வாசம் போகாது. அதனால் இந்த மாதிரி பாத்திரமோ ஏதோ ஒட்டு மூடிடுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி டம்ளர் கூட வச்சு நீங்கள் மூடலாம். மூடினீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி எதுவுமே போகாது, ஈஸியாக இருக்கும். இதோடு என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன்.